மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம கிளினிக்ல பல வருஷமாக இந்த இன்ஃபெர்டிலிட்டி தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த இன்ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மை அப்படின்னு சொல்லும்போது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு தீராத மன உளைச்சலை கொடுக்குது. நிறைய கவுன்சிலிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸா பார்க்குறோம். மேரேஜ் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, 5 வருடங்கள் ஆகுது, 8 வருடங்கள், 10 வருடங்கள் ஆகுது. ஸோ இதுல ஆண்களும் பெண்களும் 2 தரப்பிலுமே பார்த்தோம்னா அதிகமான ஒரு டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி நம்ம உடல்ல இந்த ஒரு குறைதானே தவிர ஆனா இந்த டிப்ரெஷனால அடுத்தடுத்த நோய்களும் வர ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம பாக்குறோம், கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மெடிசன் எல்லாம் எடுத்து சக்சஸ் ஆயிட்டு சைல்ட் பர்த் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த குழந்தைகள் எல்லாமே ஸ்கூல் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது அவங்க கவுன்சிலிங்ல அவங்க அவ்வளோ ஒரு டிப்ரெஷனான ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க 2 பேருமே ஓகே ஒரு கான்ஃபிடென்ட்ல இருப்பாங்க. குழந்தை பிறக்கும், இது நம்ம இந்த சிகிச்சை எடுத்தா சரியாயிடும் ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்தாலும் பட் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களா இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொசைட்டில எங்களை இப்படிதான் மேம் பாக்குறாங்க, போற இடம்லாம் இப்படியே கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது. இதுக்கு என்னதான் மேம் சொல்யூஷன்? எனக்கு நேச்சுரலா நான் கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இது பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று தைராய்டு சார்ந்த பிரச்சனையா இருக்கும், இல்லை ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜா இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி கம்ப்ளைண்ட், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இது சித்த மருந்துகள் எடுத்தால் முற்றிலுமாக சரி செய்யலாம். இதுவே ஆண்கள் தரப்பில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னா ஏசுஸ்பெர்மியா, அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்கிறது, எரெக்ஷன் இல்லாம இருக்கிறது, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், ஸ்பெர்ம் கவுண்டே ரொம்ப குறைவா இருக்கு, வாட்டரி செமன். ஸோ இதையும் ரொம்ப ரொம்ப எளிமையாக சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுல முக்கியமா இந்த பதிவுல நான் சொல்றது என்னன்னா, இது பல பேர் அந்த குழந்தையின்மை பிரச்சனைக்காக பல பேர் ஒரு மன உளைச்சல்ல இருக்கக்கூடிய சமயத்துல ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் எப்படின்னா இது ஒன்லி செக்ஷுவல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ ஆண்மை குறைவுக்கு என்னென்ன செய்யலாம், அதை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்படி பார்க்காதீங்க. ஏன்னா குழந்தையின்மை அப்படின்னு சொல்றது இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு, நிறைய குடும்பங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனையாவும் ஒரு நிறைய விரிசலோ இல்ல பிரிவோ ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கு. அது நேச்சுரலா சித்தர்கள் நமக்கு கொடுத்த மருந்து மூலயமாக ரொம்ப எளிமையாக, ரொம்ப எக்ஸ்பென்சிவா ட்ரீட்மெண்ட்லாம் இல்லாம எதோ நம்ம தேடி போயிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லாம நேச்சுரலாவே இது எப்படி சரி செய்யலாம்ன்றதுதான் சித்த மருத்துவத்துல என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றத நம்ம சொல்றோம். ஆனா ஒரு சிலர் இது செக்ஷுவல் ரிலேட்டடான ஒரு வீடியோங்க, ஸோ அதை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் நெகட்டிவா கொடுக்கறது அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இது உண்மையிலே குழந்தையின்மை பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு தகவலா தான் இதை நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். சரி, இப்போ இந்த குழந்தையின்மை அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் தரப்புல இந்த பிரச்சனைனால நமக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு. இதுவே ஆண்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்னா என்னென்ன விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும்? வீட்டுல இருந்த மாதிரி இந்த சில குறிப்புகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? முதல்ல 2 பேருமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம், பாடி வெயிட் எவ்வளோ இருக்கு, உடல் எடை எவ்வளோ இருக்குன்றத நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உடல் பருமன் அப்படின்றதுதான் இன்றைய காலகட்டத்துல குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு காரணமா இருக்கும். நீங்க எங்க ட்ரீட்மெண்ட் போனாலும் சரி சொல்லுவாங்க, வெயிட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சார், நீங்களும் கொஞ்சம் வெயிட்டை குறைங்க மேடம், நீங்களும் கொஞ்சம் வெயிட்டை குறைக்கணும், ஸோ 1 மந்த்துக்கு இவ்வளோ கேஜி குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம கவனத்துல வைக்க வேண்டிய விஷயம், தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 2 பேருக்குமே தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கான்றத தெரிஞ்சு அதற்கேற்ற சிகிச்சை முறைகள் எடுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு அப்படின்னும் போது லாஸ்டா நமக்கு எப்போ பீரியட்ஸ் வந்தது, எத்தனை நாள் பீரியட்ஸ் இருந்தது, ஸோ எப்போ நமக்கு பீரியட்ஸ் வராம இவ்வளோ நாள் கடந்துட்டோமா, அதை ரொம்ப கான்சியஸா இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கணும். அடுத்ததாக வேற ஏதாவது வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கா, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சர்விக்ஸ்லையும் வெஜினாலையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆசிட் நேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா விந்தணுக்கள் உள்ள நுழையாமல் இருக்கும். ஸோ அதனாலையும் கருத்தரிப்பது தள்ளி போவது வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி ஃபெலோபியன் டியூப்ல ஏதாவது பிளாக் இருக்கா அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
பிசிஓடி தொடர்பான பிரச்சனைகள் இருக்கா, இதை வந்து கவனத்துல வைக்கணும். இதேதான் ஆண்களுக்கும் உடல் பருமன், தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள். இதை தாண்டி பார்த்தோம்னா அடுத்தது இந்த செமனோட அந்த விஸ்கோசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த அளவுக்கு இருக்கு, ஸோ வாட்டரி செமனா இருக்கா, நம்ம வந்து செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதனோட மொட்டிலிட்டி எப்படி இருக்கு, மார்ஃபாலஜி எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகள் இருக்கணும். இதை தாண்டி பார்த்தோம்னா வெரிகோசில் இருக்கா, இல்லை ஹைட்ரோசில் ப்ராப்ளம் இருக்கா, டெஸ்டிஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை இன்ஃப்ளமேஷன் இருக்கா, சின்ன வயசுல ஏற்பட்ட சில காய்ச்சல் வந்திருக்கலாம், இல்லை மம்ஸ் மாதிரியான அம்மை நோய்கள் வந்திருக்கலாம். அது தொடர்பாக கூட நமக்கு என்னன்னா செமன் கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்கலாம். இல்லை ஹெரிடிட்டியா, ஏன்னா ஹெரிடிட்டின்றது நிச்சயமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க ஒரே ஃபேமிலியில, ஸோ பிரதர்ஸ் 2 பேருக்குமே ஒரே கண்டிஷன், ஏஜ் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 3 வயசு. ஸோ அவங்க பிரதர்ஸ் 2 பேருக்குமே பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஒரே மாதிரியான செமன் அனலைஸ் ரிப்போர்ட்டும் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஹெரிடிட்டியா வர்றதுக்கு கூட இது வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது நமக்கு இருந்திருக்கான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை தாண்டி உணவு முறைகள் என்னென்ன ஆணும் சரி பெண்ணும் சரி என்னென்ன ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருந்தால் அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகளை எடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சிலருக்கு ஏஜ் வந்து கடந்து போயிருக்கு, 30 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அவர்களுக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதுல பேசிக்கா 30 வயதை கடந்த நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி இந்த சுகர், டயபெட்டிக் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்துடுது. ஸோ எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை, அதுக்குள்ள இந்த சுகர் வந்துடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் இருப்பீங்க. அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியா ஒவ்வொரு பிரச்சனையா வந்து நமக்கு குணமாக ஆரம்பிச்சிடும். இது எத்தனை நாட்களுக்கு நம்ம இந்த மாதிரியான உணவு முறைகள் சிகிச்சைகள் எடுக்கணும், இதையும் நான் சொல்றேன். உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான நான்வெஜ் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா உணவு முறைகள் சொல்லும்போது அதிகமான புளிப்பு, உப்பு சார்ந்த உணவுகள், இரவு நேரத்துல லேட்டா நம்ம சாப்பிட்றது, இந்த மாதிரி செடென்டரி லைஃப் ஸ்டைலை 2 பேருமே அவாய்ட் பண்ணிக்கணும். காலையில அந்த உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ காலை நேரத்துல சரியான நேரத்துல அந்த உடற்பயிற்சி எடுத்துட்டு ஸோ டயட் வந்து நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஸோ நம்ம வந்து வெளியில நிறைய சாப்பிட்றோம், அவுட் சைட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம். இன்னைக்கு ஒர்க்கிங் எனக்கு வந்து இந்த இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, இதுக்கு இடையில ஹெல்த்தி டயட் எடுக்க முடியுமானே தெரியலன்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. கொஞ்சம் நம்ம டயட்ல கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஈஸியா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். இதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் இருந்தாலும், பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பேசிக்கா பெண்களை பொறுத்த வரைக்கும் கற்றாழை ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். கற்றாழையை தினமும் நம்ம எப்படின்னா மோரோடு கலந்தோ இல்லை குமரி லேகியம் அப்படின்னு சொல்ற மருந்து இருக்கு, அதை சாப்பிட்டுக்கலாம். இல்லை நமக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துன்னா நீங்க கழச்சி சூர்ணம் சாப்பிடலாம். கழச்சி சூர்ணம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஹீட் இருக்கும், அது மருத்துவ ஆலோசனைப்படியும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் நாளடைவில் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா இந்த செமன் கவுண்ட் வந்து நில்லே வந்துருச்சுங்க, எனக்கு வந்து உயிரணுக்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இல்ல ஒலிகோஸ்பெர்மியா ரொம்ப கவுண்ட் கம்மியா இருக்கு, வாட்டரி செமன் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்து முறைகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுக்கு பேசிக்கா பார்த்தோம்னா வெள்ளை பூசணி சேர்ந்த மருந்துகள், பெண்களும் இதை எடுக்கலாம். ஆண்களுக்கு செமன் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த வெண்பூசணி லேகியம் மாதிரியான மருந்துகள் இருக்கு. இதனோட சேர்ந்து நீர்முள்ளி குடிநீரும் நம்ம கொடுக்குறோம். நீர்முள்ளி குடிநீர் சொல்றது அந்த நீர்முள்ளி விதைகள்ல இருந்து செய்யக்கூடிய அந்த மருந்து. இதனோட முள்ளங்கி விதை, வெங்காய விதை, இது எல்லாமே சேர்த்து இருக்கு. ஸோ அந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்திட்டே வரும்பொழுது உயிரணுக்கள் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறத பார்க்கலாம். இப்போ டோட்டலா ஒரு 30லிருந்து 100 நாட்கள், ஸோ இதற்குள்ளேயே உடல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை முழுவதுமாக நம்ம சரி செய்யலாம். உடல் பருமன் இருந்தாலும் அதற்கேற்ற ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். என்னென்ன டயட் நீங்க ஃபாலோ பண்ணணும், ஸோ உடற்பயிற்சிகள் என்னென்ன செய்யணுன்றதும் நம்ம கவனத்துல வச்சு இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட 3-4 மாதங்களே ஒரு நல்ல தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மன உளைச்சல் அப்படின்றது இல்லாமல் இருக்கும். இந்த பதிவு குழந்தையின்மை பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்க நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.